செய்திகள் வாசிப்பது நான் ஹரிணி ஸ்ரீ பழனிவேல். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி 14.22 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா. அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கைகள் 44ஆக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தோற்றதற்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கு ஏன் தோற்றோம் என தெரியாமலே இருப்பதுதான் திமுகவின் சபதம் என்று ஆதவ் அர்ஜுனா கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவில் குழப்பம் இருப்பதால் தான் தாவேகாவில் இளைஞர்கள் இணைகிறார்கள் என்று கருத்து வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சிங்கப்பெண் திட்டத்தை நாளை தமிழக முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கிறார். காவிரி நீர் மேலாண்மை கூட்டம் நாளை திறப்பு. புதிய திரைப்படம் முதல் 7 நாட்களில் 5 காட்சிகள் என தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆர்சிபி மற்றும் குஜராத் அணி இன்று இரவு மோத உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இனி வருவது வானிலை செய்திகள். தருமபுரி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் சேனல் 5 செய்திகளோடு.